ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார். அவரிடம் தங்கம், நிலம், மேலும் அறிவும் நாணமும் நிறைந்த நூல்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் இறந்தார். அவர் விட்டுச் சென்றது 3 மகன்களையும் 3 பொக்கிஷங்களையும். கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அவர் விட்ட சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய் பார்த்தனர். மூத்த மகன் ஆவலுடன் சொன்னான், நான் தங்கத்தை எடுக்கிறேன், அதனால் நான் இன்பமாக வாழலாம், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான், நான் நிலத்தை எடுக்கிறேன், அது எனக்கு என்றும் செல்வமும் சக்தியையும் தரும், மக்கள் என்னை மதிப்பார்கள். மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசினான், எனக்கு தங்கம் வேண்டாம், நிலம் வேண்டாம், எனக்கு வேண்டியது அப்பா விட்டு போன நூல்கள். அவற்றில்தான் அறிவு இருக்கிறது, அறிவுதான் உண்மையான செல்வம்.